கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருகே 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்தை வழிமறித்து நின்ற காட்டு யானை கபாலியால் பயணிகள் அச்சமடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திற்குட்பட்ட சுற்றுலா பகுதியான அதிரப்பள்ளியிலிருந்து மலக்கப்பாறை செல்கின்ற பகுதி என்பது வனப்பகுதியை ஒட்டிய சாலையாகும். இந்த சாலையில் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஒரு காட்டு யானை ஒன்று வழிமறித்து நின்றது. கபாலி எனப்படுகின்ற இந்த காட்டு யானை அந்த பேருந்தை முன்னோக்கி நகர விடாமல் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேருந்து முன்னோக்கி நகர முடியாத நிலையில் அந்த பேருந்து வந்த வழியாகவே திரும்பி சென்றது. இருப்பினும் ஏனைய வாகனங்களும் அங்கு செல்ல முடியாமல் காணப்பட்டது. 2 மணி நேரமாக கபாலி யானை அந்த சாலையிலேயே சுற்றித் திரிந்ததால் வேறு எந்த வாகனங்களும் சென்று வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதனால் ஏனைய வாகனங்கள் வந்த வழியிலே திரும்பி சென்று கொண்டிருந்தது. கடந்த சில நாட்களாக கபாலி யானையினுடைய தொந்தரவு இந்த பகுதியில் இல்லாத நிலையில் திடீரென மீண்டும் தன்னுடைய ஆட்டத்தை இந்த கபாலி யானை துவங்கி இருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.